ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். இன்னைக்கு நம்ம மாம்ஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இட்லி இல்லைன்னா தோசை பொடி தான். அந்த பொடி எப்படி செய்யறோன்றது தான் கட்ட போறேன். தேவையான பொருட்கள்: 1.5 கப்பு உளுந்தம் பருப்பு, 100 கிராம் காஞ்ச மிளகா, கருப்பு இல்லைன்னா வெள்ளை எள்ளு. இப்போ கடாய் வச்சுட்டு உளுந்தம் பருப்பு போடணும். கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. அப்படி வந்த அப்புறமா காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணணும். ஒரு பூண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ண அப்புறமா எள்ளு ஆட் பண்ணுவோம். நாங்கள் கருப்பு எள்ளு போட்டிருக்கோம். நல்லா ஹீட் ஆன அப்புறமா அந்த கடாயை இறக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா 10 மினிட்ஸ் வந்து ஃபேன் ஆற விட்டுருங்க. ஆறின அப்புறமா தான் வந்து ஜாரில் போட்டு அரைக்க முடியும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ காஞ்சிருச்சு. மிக்ஸி ஜாரில் வந்து எல்லாத்தையும் சேர்ந்து போட்டிங்கன்னா ப்ராப்பராக மிக்ஸ் ஆகி வராது. ஸோ ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவும் பூண்டும் மட்டும் போட்டுட்டு அரைச்சி எடுத்து வச்சிடணும். வீடியோவில் காட்டுற மாதிரி கரெக்டாக அரைச்சி வச்சிருங்க. அரைச்ச அப்புறமா தான் எள்ளு ஆட் பண்ணணும், உளுந்தும் ஆட் பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சிருங்க. கொஞ்ச நேரம் அந்த பொடி வந்து ஆறட்டும். அவ்வளோதான். இட்லிக்கும் தோசைக்கும் இந்த பொடியை நீங்கள் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பொடி வெளியே வாங்க மாட்டாங்க. வீட்டில் தான் அம்மா செய்வாங்க. எப்படி இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியே இருக்க பொடி வந்து நமக்கு கெமிக்கல்ஸ் இருக்கா இல்லையா தெரியாது. ஆனால் இது நம்மளாம் செய்கிறதுனால நமக்கு தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள். ஸோ வெறும் பொடியாகவும் நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் இருக்கும், நல்லெண்ணையும் பொடியும் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.